அதான் அந்த ஒரு அமித்தோட லெட்டரும் அப்படிதான் இருந்தது. அவங்க அந்த லெட்டர் பத்தி படிக்கும்போது வாட்டி அமித் வந்து ரியாக்ட் பண்ணல. பட் அவரு ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ரொம்ப கோவமாயிட்டாரு. சோ அப்போ எனக்கு அவரும் கொஞ்சம் அதே மாதிரி பார்வதி மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டாரோ. 2 பேருமே ரொம்ப டூ சென்சிட்டிவ் இன் திஸ் மேட்டர் ஆகிட்டாங்களோன்னு தோணுது. இப்ப நாளைக்கு வந்து இந்த என்னைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பிரஜின் வந்து பார்வதியை பிடிக்காதத இல்ல பார்வதி மேல கேம் போக ஐ மீன் தன்னுடைய கண்டென்ட்காக பார்வதியை யூஸ் பண்ணி அவங்க அவங்கள யூஸ் பண்ணி ஒரு மாதிரி நக்கல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா. பார்வதி மேட்ரு வாங்கப்பா அப்ப நான் அதை அட்ரஸ் பண்ணி அது கண்டென்ட்டை வேற மாதிரி ஆக்கி நான் ஒன்று பண்றேன் அப்படின்னு. பார்வதிக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. இப்படி எல்லாருமா உட்காந்து ஒரு டிஸ்கஸ்டு டாபிக்கா. அண்ட் செகண்ட்லி அமித்தை வந்து கனெக்ட் பண்ணி பேசும்பொழுது அமித் பிளேவா பார்த்து ஒன்று ட்ரை பண்ணி போயிட்டு இருக்காரு. ஸோ நேத்து அவருக்கு வந்து இருந்த ஒரு இது வந்து இப்ப இது எப்படி போயிடுச்சுன்னா இன்னைக்கு பார்வதி அதை ஒண்ணு சொல்றாங்க. இது வந்து அவங்களுடைய எண்ணங்கள் பாருங்க, எவ்வளவு தாட் எப்படி இருக்கு பாருங்க, தன் வசப்படுத்தி அப்படி இப்படின்னு. இதுதான் கமருதீன் ஒரு தடவை வந்து ஆக்சுவலா பார்வதி இதை வந்து நிஜமா தான் பண்ணாங்க. கமருதீனே ஒரு தடவை வந்து உனக்கு நான் எத்தனாவது புருஷன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எங்கேயோ ஏதோ இடிக்குது. விச் மீன்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு பொசிஷன் அர்த்தம். இதுக்கு அதான் அர்த்தம். இதுக்கு வேற எதுவும் பெரிய அர்த்தம் எல்லாம் கிடையவே கிடையாது. சோ அப்படி இருக்கும் பொழுது நான் புரிஞ்சுக்கிட்டது அதான். ஓகே. அண்ட் ஃபைனலி கடைசியில வந்துட்டு அந்த குக் பண்றது, அதாவது அவங்களுக்கு வந்து ஹெல்த் சரியில்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து அமித் என்ன சொன்னாதான் ஒரு ஐடியா சொன்னாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து பசங்கள் எல்லாருமே சேர்ந்து நான் குக் பண்றேன், வெசல் வாஷிங் வேணா நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் அங்க ஒரு கான்வர்சேஷன், ஒரு வாக்குவாதம் வருது. அதாவது பாஸ் கரஸ்பாண்டன்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 2 பேர் தான் இந்த டாஸ்க் முடிவு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் பார்வதி ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி மறுபடியும் அழுகுறாங்க. ஸோ இந்த வீக் ஃபுல்லாவே அவங்களுக்கு ரொம்ப டயரிங்கா போயிடுச்சோ. டயரிங்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஆக்சுவலா இந்த ஷோவே ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. இந்த வாரமே வந்து இந்த டாஸ்க் சுத்தமா நல்லா இல்ல. இந்த டாஸ்க் சுத்தமா நல்லா இல்லைன்னா அவ்வளோ எரிச்சலா போகுது. அதுல யாரும் எதுவும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து அப்படின்னு ஒரு எப்படி சொல்ற, ஒரு ரொமான்டிக்னஸ், ஒரு ஃபன்னு, ஒரு ஃப்ரீக்கு, ஒரு ஜாலியா ஃபன் என்டர்டைன்மெண்ட். இந்த ஷோ டெய்லி நைட் ஒரு பாரம் ஆயிட்டே வருது. பாக்குறதே ஒரு மாதிரி என்னன்னா உங்க மேல இன்னைக்காவது ஒரு நம்பிக்கை வச்சு நாங்க ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா நடக்கணும்னு பாக்குறோம். ப்ரோமோ லெவல்ல கூட எதுவும் பெருசா என்கேஜா பண்ண முடியல அவங்களால. ஒருவேளை பார்வதி பழைய மாதிரி விட்டுருந்தா கூட அந்த என்கேஜ்னஸ் இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. இந்த பொண்ணு ஆக்சுவலா கிரேட் எஃபர்ட் எடுக்கிறா இந்த கேரக்டருக்குள்ளேயே இருக்கணும். ஆனா இந்த கேரக்டருக்குள்ளேயே சில கேரக்டர்னால அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அவங்களோட ஒரிஜினல் கேரக்டருக்கும் இதுக்கும் வந்து ட்விஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணு கோவம்னு அந்த பக்கமா மொத்தமா கோவம்னு போகவும் முடியல, கோவம் வேணான்னு மொத்தமா இந்த பக்கம் இருக்கவும் முடியலன்ற மாதிரி அவங்க உட்காந்து கஷ்டப்படுறாங்க. பட் ஆனா இன்னொரு இடத்துல வந்து பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. சடனா இத்தனை பேருக்கு சமைக்கிறதும் இது பண்றதும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டூ ஹெவி. நீங்க மென்டலா மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேங்குது, பிசிக்கலா ஆகிற ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமா அவங்களை ஹைப்பர் ஆக்குது. சோ இதுல அமித் வந்து நான் உங்க மேல இருக்க ட்ரஸ்டே இழந்துட்டேன், ட்ரஸ்டே நீங்க இழந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை வந்து ட்ரஸ்டே பண்ண மாட்டேங்கிற அளவுக்கு பேசினார்ல. அவ்வளவு சீன் முதல்ல இது நடந்தது ஒண்ணுமே இல்லாத ஒரு கண்டென்ட், அதுக்கே 2 பேரும் அவ்வளவு ஒரு விஷயத்த திருப்பி பேசி 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 அத வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் இதை பேச 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 என்ன ஆயிடுது, அவருக்கு அவரோட கூல்னஸ் வந்து மிஸ் ஆகுது. சரிங்க தப்பு தாங்க, இது அப்படியே லைட்டா விட்டுட்டு ஒரு மாதிரி போயிடுவோன்னு எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா அவர் வந்து ஒரு தப்பான கமெண்ட் ஒண்ணு வச்சாரு. என்னன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஷி ஹேஸ் ஹர் ஓன் ப்ராப்ளம், சரிங்களா? அத வந்து அவரு ஜெனரலைஸ் நார்மலைஸ் பண்ற மாதிரி பேசுறது பைத்தியகாரத்தனம். பேசியிருக்கவே கூடாது. ரொம்ப சாதாரணமா சொல்றாரு அத. ஒன் ஹூ இஸ் கோயிங் த்ரூ தட் தே நோஸ் வாட் இட் இஸ். அத ஒரு ஜஸ்ட் லைக் தட்டா ஒரு மென் வந்து நேஷனல் ஷோல என்ன எல்லா மாசமும் வர்றது தானே அப்படின்னு என்னமோ எங்க ஏரியால விக்கிறது தானேன்ற மாதிரி சொல்றாரு. புரியல. That is something a kind of a most sensitive. It's not a kind of a subject. It's a kind of a emotion and a physical pain every woman goes through. அது வந்து அது மாதிரி இருக்க இரிட்டேட்டிவான மைண்ட் செட்ல
ரொம்ப இரிட்டேஷனா ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லாத ஒரு மேட்டர் திருப்பி திருப்பி பாருக்கு நடக்கும் பொழுது பாரு வாஸ் டோட்டலி ஒரு மாதிரி ஒன்ஸ் இதுல வந்து ஒரு 2-3 பேர் அந்த பொண்ணை உண்மையாவே அக்கறையா பேம்பர் பண்ணா பரவாயில்ல. கமருதீனை தவிர வேற யாரும் இல்ல. கமருதீனே என்ன ஆங்கிள் பண்றான்னு எனக்கு தெரியல. அது ஒரு ஒரு ஜென்யூனஸ் வேணும்ல. இந்த அது அது ஓரளவுக்கு நான் திவாகர்ட்ட பார்த்தேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு மாதிரி திவாகர் வந்து பாரு கவலைப்படாத பாரு, அது ஒண்ணு இல்ல பாரு, நீ ரொம்ப அவன் மோட்டிவேட்டடா தான் பேசுவான். அட்லீஸ்ட் ஒரே முகமா இருக்கும். கமருதீன் வந்து சிரிக்கிறாரு, அதே ஃபன் பண்றாரு, திருப்பி வந்து ஆறுதல் சொல்றாரு. அதாவது எப்படின்னா இந்த இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்பொழுது ஒரு ஒரு பொண்ணு அழுதுகிட்டு பேசும்பொழுது அந்த இடத்த வந்து வி கான்ட் ஈஸிலி ஜஸ்ட் டினை பிகாஸ் ஆஃப் அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றது. நம்ம பார்வை பல இடத்துல அனாய்டா பார்த்ததுனால அதை அப்படி கொண்டு போயிட முடியாது. பாரு காட் சம் பாயிண்ட்ஸ் அது அவங்க கம்ஃபர்டபுளா இல்ல. அவங்க வந்து என்னங்க இப்ப இப்ப ஒருவேளை இப்படி எழுதி பார்ப்போம். இத ஒருவேளை சாண்ட்ராவை வந்து வேற யாருக்காவது எழுதியிருந்தா, சாண்ட்ராவை பிரஜின் கல்யாணம் சார் இவரு அமித் கல்யாணம் ஆனவரு, இவங்க இல்ல யாரு பார்வதி கல்யாணம் ஆகாத பொண்ணு, சாண்ட்ரா கல்யாணம் ஆனவங்க இல்ல கனி கல்யாணம் ஆனவங்க, இவங்க 2 பேர்ல யாரையாச்சும் இன்னொரு பையனை வச்சு எழுதியிருந்தா அது எவ்வளவு தப்பா போயிருக்கும். கனிய வந்து இப்படி யாரோ ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்கன்னா தப்புதான். எஃப்ஜேவை வச்சு எழுதியிருக்காங்க. இப்ப எஃப்ஜேவை வச்சு அந்த ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சரிங்களா? எழுதியிருந்தா அது எவ்வளவு இருக்கும். நம்ம எல்லா ஆங்கிள்லயும் பார்க்கணும்ல. ஜஸ்ட் லைக் தட் வி கான்ட் பிகாஸ் ஆஃப் பார்வதி கான்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட்ல.